Taste the Daily. அண்மை செய்தி. மயிலாடுதுறை மாவட்டம் விவசாயிகள் சங்கங்கள், மீனவ நல கூட்டமைப்புகள், அனைத்து வர்த்தக சங்கங்கள், கட்டிட பொறியாளர் சங்கம், கட்டிட தொழிலாளர் சங்கம், அனைத்து ஓட்டுநர் சங்கங்களோடு அதிமுக பொதுச் செயலர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்துரையாடி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் பகுதியில் விவசாய சங்கங்களுடைய கூட்டமைப்பு, மீனவ நல கூட்டமைப்பு, அனைத்து வர்த்தக சங்கங்கள், கட்டிட பொறியாளர் சங்கம், கட்டிட தொழிலாளர் சங்கம், அனைத்து ஓட்டுநர் சங்கங்களோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கலந்துரையாடி வருகிறார். குறிப்பாக கடந்த 7ஆம் தேதி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் தொடங்கியது. கோவை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், தொடர்ச்சியாக இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிறார். இந்த மாலை திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டத்திலே சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். ஒவ்வொரு பகுதிகளிலும் செல்லுகிற இடங்களெல்லாம் எழுச்சியான கூட்டம், பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அதே போன்று ஒவ்வொரு நாளும் காலையிலே அனைத்து விவசாய சங்கங்களுடைய கூட்டமைப்பு, தொழில்துறையை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விவசாய பிரதிநிதிகளை சந்தித்து பல்வேறு குறைகளை கேட்டு 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்கிற பொழுது இந்த கோரிக்கைகள் எல்லாம் விவசாயிகளுடைய பாதுகாவலராக இருந்து நிறைவேற்றப்படும் என்கிற வாக்குறுதியை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அளித்து வருகிறார். குறிப்பாக இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் கரும்பு விவசாயிகள் சங்கமும் பங்கேற்றிருக்கிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டம் என்பது குறிப்பாக இந்த பல்வேறு கரும்பு வகையில் இருக்கக்கூடிய பொங்கல் நேரங்களிலே பயிரிடக்கூடிய பன்னீர் கரும்பு மிகப்பெரிய சாகுபடியாக இருக்கிறது. குறிப்பாக பாண்டிச்சேரி, அதே போன்று ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்று வரக்கூடிய வழக்கத்தை விட இங்கு மிகப்பெரிய ஒரு குறைபாடு என்னவென்றால், ஆளுகிற திமுக அரசு புரோக்கர்களை வைத்து 36 ரூபாய்க்கு விற்க வேண்டிய, அந்த வாங்க வேண்டிய, கொள்முதல் செய்ய வேண்டிய பன்னீர் கரும்புகளை 16 ரூபாய் 50 காசுகளுக்கு கொள்முதல் செய்வதால் விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய அரசாக இருப்பதாகவும், எனவே பன்னீர் கரும்பு என்பது நிரந்தரமாக பொங்கல் கொள்முதல் தொகுப்பிலே சேர்க்க வேண்டும். அதே போன்று பன்னீர் கரும்பு விவசாயிகள் என்று நிரந்தரமான ஒரு தொகையை அரசு, அதாவது ஊக்கத்தொகையாக, ஒரு நிரந்தரமான தொகையாக 36 ரூபாயை நேரடியாக புரோக்கருடைய தொல்லை இல்லாமல் கொள்முதல் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று இயற்கை விவசாயிகள், அதாவது மாறுகிற கால வெப்பநிலை மாற்றங்கள், சூழலியல் மாற்றங்கள் காரணமாக விளைகிற பொருட்கள் மனிதனுக்கு மருந்தாக இருக்க வேண்டும், இயற்கை உணவாக இருக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை சார்ந்த விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும். அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நெல்லாக இருக்கட்டும், மக்காச்சோளமாக இருக்கட்டும், மரவள்ளியாக இருக்கட்டும், மிளகாயாக இருக்கட்டும், சிறு தானியங்களாக இருக்கட்டும், அனைத்துக்கும் உரிய விலை கிடைக்கப்பட வேண்டும். அவற்றை அங்கீகரிக்க வேண்டும். அவர்களுக்கு இயற்கை காலங்களிலே, பேரிடர் காலங்களிலே ஏற்படக்கூடிய இழப்புகளை திமுக அரசு முறையாக வழங்குவதில்லை. அதே போன்று பேரிடர் காலங்களிலே அதிமுக அரசு வழங்கியதை போல, விவசாயிகளை பாதுகாத்தது போல திமுக அரசு கைவிரித்து இருக்கிறது. விவசாயிகளுடைய குறைகளை கேட்பதற்கு கூட போட்டோ ஷூட் நடத்தக்கூடிய முதலமைச்சராக காங்கிரஸ் சாலை அமைத்து பேண்ட் ஷூட் போட்டு ஷூவோடு நடந்து வருகிற ஒரு விவசாயியை, போட்டோ ஷூட் விவசாயியைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே விவசாயியுடைய பாதுகாவலனாக ஒரு விவசாயியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் எங்களுடைய குறைகள் தெரியும். எனவே நீங்கள் எங்களுடைய கோரிக்கையை கண்டிப்பாக செய்வீர்கள். 2026 முதலமைச்சராக ஆகி எங்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டும் என்று டெல்டா பாசன விவசாயிகளுடைய சங்கங்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். டெல்டா பாசன விவசாயிகளுடைய சங்கங்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அன்பழகன் தொடர்ந்து பேசி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம்.